Hello everyone. So இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர் VLANs பார்க்க போறோம். ஸோ இன்டர் VLANs எப்படி பண்றது, இன்டர் VLANsனா என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா let us have a PCs. நான் வந்து என்ன பண்றேன், என் டிவைசஸ்ல போயிட்டு பிசி எடுத்துக்கிறேன். பிசி 0, பிசி 1, பிசி 2, பிசி 3. There are 4 PC that we have here. Okay, 4 PCs. Right. Next, I'm going to have a switch to connect all these PCs. So இந்த PC எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு switch எடுக்கணும். Okay. So latest switch, which is in the Cisco packet tracer. Now we can connect all the automatically choose connection type. So you choose an automatically. So FA02, FA0/1, FA02, FA. இதில் வந்து முக்கியமாக என்னன்னா அந்த switch portோட port number is very important. The interface FA0/1, which is connected with the PC01. Okay, so where it's connected, we can see that the MAC address, but the IP version IP is not set. Okay, but always the fast Ethernet 0 is up. You can see there. Okay, fine. So now I'm going to configure the PC. Before that, the topology, let it be very clear in the topology. Topology clear இருக்குன்றதுனால என்ன செய்யறேன்னா, I'm going to have IP address. எப்படி IP address வச்சுருக்கோம் அப்படின்னா சிம்பிளாக 192.168.10.1 okay /24. Then இந்த பிசிக்கு என்ன கொடுக்குறேன்னா 192.168.10.2ன்னு கொடுக்குறேன் /24. Then the third PC, that PC number 2 வந்து I'm changing the network now 168.20.20.1ன்னு கொடுக்குறேன். Okay, so in the PC யோட IP address என்ன வரணும், actually I'm giving it இப்படி கொடுத்துட்டாவே it will not take it automatically. This is just a label to understand, to look at the topology. ஸோ டோபாலஜி பார்க்கும்போது நம்ம என்ன நெட்வொர்க் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் தெரியணுன்றதுக்காக நம்ம இங்கே லேபிளிங் தான் கொடுக்குறோமே தவிர இட்ஸ் நாட் தட் ஆட்டோமேட்டிக்லி இப்படி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு கிடையாது. ஸோ whenever we are giving மாஸ்கிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த /24 it comes. ஓகே, அந்த மாஸ்கிங் கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாஸ்கிங் கொடுக்குறது சப்நெட் மாஸ்க் கொடுக்கறதுக்காக தான் அந்த /24 கொடுக்குது. ஸோ அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் இதோட சப்நெட் மாஸ்க் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் யூ ஷுட் நோ தட் வெரி கிளியர்லி இன்டர் VLANக்கு வந்து இந்த எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்றது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா PC0 அண்ட் PC1 இது ரெண்டும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ல கனெக்ட் ஆகிடும். PC2 and PC3 is connected with the fast Ethernet 3 and fast Ethernet 0/4 இதில் கனெக்ட் ஆகிடும். ரைட்டா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம எல்லாத்தையுமே அசைன் பண்ணிக்கலாம். ஐபி அட்ரஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அது எல்லாமே அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் ஸ்டாட்டிக்காக தான் நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ 192.168.10.1 டேப் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்நெட் மாஸ்க் இஸ் கம்மிங் பை டிஃபால்ட். ஸோ இப்போ டிஃபால்ட் கேட்வே எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ திஸ் இஸ் எனஃப். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். 1 by 1 போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு விஷயமா போகும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் எப்படி கொடுக்கணும். டெஸ்க்டாப் போகிறோம், ஐபி கான்ஃபிகரேஷன் போகிறோம், ஐபி அட்ரஸ் 192.168.10.2 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ சப்நெட் மாஸ்க் வந்துருச்சு, க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, க்ளோஸ். தென் PC2 ஓப்பன் பண்ணுறோம், டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.20.1. So subnet masking is the same, but the network address is 192.168.20 the network address. Okay. Then PC number 3, desktop IP configuration 192.168.20.2. tab அடிச்சிங்கனாவே subnet mask வந்துடும். ஸோ இப்போ பேசிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண முடியும்னா we can all are can ping each other அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் த திங் இஸ், நல்லா ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்க. ஈவன் we have connected in a single switch. சிங்கிள் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணால் எஸ் சப்போஸ் இதெல்லாம் ஒரே நெட்ஒர்க் தான், சேம் நெட்ஒர்க்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதில் எது சேம் நெட்ஒர்க், ஆக்சுவலாக இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசி ஜீரோலேருந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு I'm going to ping it PC1 PC1 எப்படி பிங் பண்ணணும் 192.168.10.2 பிங் பண்ணிங்கன்னா பிங்க் ஆகும். It's because it's the same network directly connected with the same switch. Okay, so அதே மாதிரி இதே பிசியில் வச்சுக்கிட்டு நான் am trying to ping it now 192.168.20.1 பிங்க் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா பிங்க் ஆகாது. It won't ping. ஏன் பிங்க் ஆகாது அப்படின்னா தட்ஸ் திங் ஆக்சுவலாக இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் என்ன பண்ண முடியாதுன்னா ஈவன் இப் இட் இஸ் கனெக்டட் இன் த சேம் நெட்ஒர்க் பட் ஐபி நெட்ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, தென் தே காண்ட் கம்யூனிகேட் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சப்கோஸ் வி ஷுட் ஹாவ் அ ரவுட்டர். ஸோ ரவுட்டர் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ரவுட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இப்போ விலேன் அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் இன்டர் விலேனா என்னன்னு சொல்லிடுறேன். இது கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால இந்த ரெண்டு மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்னன்னா ஐம் கோயிங் டு ட்ரா எ ஸ்மால் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். என்ன செய்ய போறேன்னா ஒரு ட்ரா பண்ண போகிறேன். ஆக்சுவலி எதுக்குன்னா இது வந்து ஒரு விலேன், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள். தென் இது வந்து இன்னொரு விலேன், அதாவது பிசி ஜீரோவும் பிசி ஒன்னும், அதாவது 10 நெட்ஒர்க் வந்து ஒரு விலேன், தென் 20 நெட்ஒர்க் இஸ் அனதர் விலேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்படி வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to do that. Okay, let me explain what we are going to do it now. Right. Listen here. ஸோ இதுக்கு கலர் மாற்றிக்கலாமா? ஓகே, தென் what I need to do is here something. Oh, sorry, I deleted that. இதை delete பண்ணணும், இந்த ஷேப்பை delete பண்ணிடுறேன். I'm going to have a different color யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, எனி கலர் இருக்கும். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணுன்றதுக்காண்டி இது வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் விலேன் 10ன்னு வச்சுக்கலாம், 10 20 அந்த மாதிரி வச்சுக்கலாம். விலேன் 10 நேம் வந்து சிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இட்ஸ் அவர் விஷ், கேன் ஹேவ் இட் இஸ் யூ லைக். இது வந்து விலேன் 10 சிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி விலேன் 20. ஏன் விலேன் 20 தான் கொடுக்கணும்னு கிடையாது, விலேன் நம்பர் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய கொடுத்துக்கலாம். ஐ ஷோ தட் வாட் ஆர் த நம்பர்ஸ் தட் கொடுக்கும். இங்கே வந்து விலேன் அதோட நேம் வந்து நான் ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட், அது ஒரு டிபார்ட்மெண்ட், இது ரெண்டும் ஒரே சுவிட்சில் கனெக்ட் ஆகிருந்தாலும் டிஃப்ரெண்ட் லேன்ஸ். இது ஒரு லேன், இது ஒரு லேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு லேனை சப்பாக பிரிக்கணும். இது ஆக்சுவலாக ஒரே சுவிட்ச் தான், ஒரு சுவிட்சில் இது வந்து ஒரு மொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த 4 பீஸையும் சேர்ந்து ஒரு லேனுன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. பட் இந்த ஒரு லேனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are sub groups of VLANs. LAN is nothing but local area network என்ன அப்படின்னா sub groups of VLANs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப் குரூப்ஸ் ஆஃப் VLAN என்ன சொல்கிறோம் பாருங்க, ஒரு VLAN இப்போ இதில் ஒரு லேனை 2 VLAN பிரிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த 2 VLAN நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா லாஜிக்கலாக நம்ம படம் போட்டு பிரிச்சிருக்கோம். இதை நம்ம ஃபிசிக்கலாகவும் ப்ரோக்ராமிங்காகவும் நம்ம ஸ்விட்சில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து இதை அதே மாதிரி நம்ம ரவுட்டரும் ஒன்று கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஐம் கோயிங் டு ஹேவ் அ ரவுட்டர் நான். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் அ ரவுட்டர் ஹியர், ரைட்? ஸோ இந்த ரவுட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஸ்விட்சிலேருந்து ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இப்போ இந்த ரவுட்டருக்கு எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். let me explain it clearly. அதுக்கப்புறம் எப்படி இன்டர்வியூ லைன் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ let us open the switch first now. Switch open, we have to go to the CLI. You know what is CLI? Command line interface. இது வந்து சிஸ்கோட IOS command line interface. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கான்ஃபிகர் பண்ணமோ இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹியர். ஸோ ஸ்விட்சில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். இதில் நம்ம எனேபிள் மோடுக்குள்ள போகிறோம். எனேபிள் மோடுக்குள்ள போயிட்டு கான்ஃபிகரேஷன் டெர்மினல், திஸ் இஸ் இன் ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் டெர்மினலுக்குள்ள வந்துச்சு. ஸோ கான்ஃபிகரேஷன் டெர்மினலுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறமா ஸோ வாட் வி நீட் டு do is here I'm going to create a VLAN here. So okay, actually I'm going back again. I'm going to show that. So running configuration, you can see this running configuration என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ spanning tree mode, interface fast ethernet, interface fast ethernet 0/2. So all the interfaces will be displayed. பார்த்தீங்கன்னா
24 interfaces இருக்கு fast ethernet 0/24. Then default பார்த்தீங்கன்னா you can see this here interface VLAN 1. default interface VLAN 1, right? So ஸ்பேஸ் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லைனாக தான் வரும். நீங்கள் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஜ் பை பேஜ் we can see this. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் என்ன கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் பை டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் என்னென்ன இருக்குன்றதை நமக்கு காட்டுது. இதுக்கு வந்து என்ன கமாண்ட் ஷோ ட்ரைனிங் கான்ஃபிகரேஷன், ரைட்? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா I'm going to create a VLAN now. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா you can easily put the question mark போட்டிங்கன்னா you can see this. So what are the command that could be run over here? See here we have used just now show. ஸோ அந்த கமெண்ட் எந்தெந்த இடத்துல என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறது இங்கே இருக்கும். அப்போ VLAN கிரியேட் பண்ணுறது VLAN ஒரு கமெண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். Definitely there will be a VLAN. Okay, sorry. This is actually the enable mode, right? So enable mode அந்த கமெண்ட் வராது. So அப்போ we have to enter into the configuration terminal. So configuration terminal நீங்கள் question mark போட்டிங்கன்னா definitely there will be a VLAN command. You can see this. Okay, the configuration configure commands shows that. See access list banner, all these things we have. And then enable is there. Host name we can change. Interface we can enter into the interface. IP is there. MAC is there. Then VLAN is there. Authentication VLAN commands. Right. So I'm going to create a VLAN here. VLAN 10. VLAN 10 press enter. That's it. VLAN 10 will be created. You can see this. We have created a VLAN 10. Then we have entered into the VLAN 10. இப்போ நம்ம VLAN 10க்குள்ள இருக்கும். ஸோ VLAN 10க்குள்ள என்ன செய்ய போகிறோம்? ஜஸ்ட் நம்ம give a name CS. That's it. ஸோ அதே மாதிரி VLAN 20. ஸோ நம்ம இப்போ VLAN 20க்குள்ள இருக்கும். நேம் ID. That's it. Exit. ஸோ VLAN we have created. இப்போ இந்த VLAN-ஐ எப்படி ஸ்பெசிஃபிக்காக நல்லா பாருங்க. VLAN 10 வந்து CS. இந்த சிஎஸ்க்கு வந்து என்னென்ன பிசி எந்தெந்த இதில் கனெக்ட் ஆகிருக்குன்றதை சொல்லணும். அப்போ we have to enter into the interface ரேஞ்ச்லேயும் போய்க்கலாம், இன்டர்ஃபேஸ் தனித்தனியாகவும் போய்க்கலாம். ஸோ லாங் டைம் எடுக்கிறதுனால என்ன செய்யலாம்னா we have entered into the interface ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். எப்படி என்ட்ரி ஆக பாருங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/324 இப்படி கொடுத்துடலாம். ஸோ we have entered into the interface range. You can see the difference. This is interface and this is interface range. Okay, so interface range kulla enter aitom. Switch port mode access, then switch port access VLAN 20. So interface exit interface range F0/1 to 2. 1லேருந்து 2 வரைக்கும் interface range குள்ள enter ஆயிடும். So again I'm giving is switch port mode access VLAN 10. நீங்கள் டேப் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான். ஸோ எக்ஸிட். ஸோ VLAN-ஐ நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். யாருக்கு சொல்லியிருக்கோம்? ஸ்விட்சுக்கு சொல்லிட்டோம். இந்த ஸ்விட்ச் இருக்கீங்க, இந்த ஸ்விட்சுக்கு வந்து யார் என்னென்ன VLAN-ல இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 5 இருக்குது பார்த்தீங்களா, 05, இதை வந்து நம்ம ட்ரங்க் பண்ணணும். அது ஏன் ட்ரங்க் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், ட்ரங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ், டைனி கமெண்ட்ஸ் இருக்கும் இன்டர்வியூ லேனில். நீங்கள் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இப்போ நம்ம ரவுட்டருக்கு வரும். ஸோ ரவுட்டருக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பன் த ரவுட்டர் அண்ட் கோயிங் டு சிஎல்ஐயில் வந்துட்டு சிஎல்ஐயில் எல்லாமே பண்ணுங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ வி ஆல்வேஸ் கிவ் நோ ஹியர். ஓகே, நோ கொடுத்துட்டு ரவுட்டரில் எனேபிள் மோட் பண்ணிட்டீங்க. இந்த கெயின் கான்ஃபிகரேஷன் டெர்மினலுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் டேப் அடிச்சிங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் டெர்மினலுக்கு வந்தாச்சு. ஸோ ஐம் என்டரிங் இன்டு த இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு we have only one interface, ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0/0. சப் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ள போகிறோம். முதல்ல என்ன செய்யறோம், இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0/0ன்னு என்ட்ரி ஆகிட்டு ஜஸ்ட் நோ ஷட் டவுன் மட்டும் கொடுத்துக்கோங்க. நோ ஷட் டவுன், அதுதான் நோ ஷட் டவுன்னா இட் வில் பி அப். அப் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிருக்கீங்க. ஆனால் இதுக்கப்புறமா கம் அவுட் ஃப்ரம் தட் இன்டர்ஃபேஸ், தென் வி ஹாவ் டு கிரியேட் தி
சப் இன்டர்ஃபேஸஸ். சப் இன்டர்ஃபேஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சப் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான், இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0/0.10 0.10 கொடுத்தீங்கன்னா சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். So இந்த 10 கொடுக்க வேண்டியதில்லை. சப் இன்டர்ஃபேஸ் we can give lot of numbers over there. But here I'm giving .10 கொடுக்குறேன். It's because we have given the name VLAN 10 கொடுத்துருக்கனால .10 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் ஈஸியாக மேட்ச் ஆகும், நம்ம எதுவும் தப்பு பண்ண மாட்டோம், கிளியராக இருக்கும். ஓகேவா? தென் ஸோ 10 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்போஸ் the sub interface will be up automatically. ஸோ இந்த சப் இன்டர்ஃபேஸ்க்கு தான் நம்ம ஐபி அட்ரஸை அசைன் பண்ணணும். இப்போ பாருங்க, சப் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண முடியாது. பட் ஓகே, ஏன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் என்ன அசைன் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த சப் இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு சப் இன்டர்ஃபேஸ் வந்து VLAN 10க்காக கிரியேட் பண்ணது. அப்போ VLAN 10க்கு வந்து ஆல்ரெடி 10.1 10.2 கொடுத்துட்டோம். ஸோ 10.3 கொடுத்துக்கலாம், இல்லைனா லாஸ்ட் ஐபி அட்ரஸை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 192.168.10.254 ஸ்பேஸ் 255.255.255.0. தட்ஸ் அ சப்நெட் மாஸ்கிங். என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் நாட் அசைன் பண்ண முடியாது. பார்க்கலாமா ஏன் அப்படின்னா we have to encapsulate it. சப் இன்டர்ஃபேஸை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, configure IP routing on LAN sub interface is only allowed if that sub interface is already configured as part of an IEEE 802.10 IEEE 802.1Q. ஸோ இந்த .1Q வந்து என்ன பண்ணணும்னா we have to encapsulate பண்ணணும். ஸோ அந்த encapsulate எப்படி பண்ணுறது அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அது என்ன பண்ணணும், ஜஸ்ட் என்கேப்சுலேட் அப்படின்றது கொடுக்கு. என்கேப்சுலேஷன் .1Q எதுக்கு, ஏதோ கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா அதுவே சொல்லும். பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா VLAN ஐடி நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ .1Q இதுக்கு 10ன்னு சொல்கிறோம். ஓகேவா? 10னா VLANோட ஐடி இஸ் 10. தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் ஐபி அட்ரஸ் ப்ரெஸ் பண்ணி ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி பாருங்கள். ஐபி அட்ரஸ் அசைன்ட். ஸோ கம் அவுட் ஃப்ரம் திஸ் சப் இன்டர்ஃபேஸ். Then again create interface gigabit ethernet 0/0/0.20. So another sub interface I'm creating it. So now we know that again we have to do the encapsulation .1Q 20 VLAN ID 20. Now you can assign the IP address 192.168.20.254. 255 is subnet masking 255.255.0. That's it. So எப்பவுமே சப் இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப் ஆகிடும். ஸோ we don't know it up, but directly we have என்ன பண்ணிட்டோம், அந்த இன்டர்ஃபேஸே அப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. This is actually privilege mode or enable mode we used to call. Okay, so global configuration mode that should be used in the configuration terminal, right? Let me try to ping from the router to routerலேருந்து 192.168.10.1க்கு ping பண்ணி பாருங்க. Maybe if the first packet will be lost, the second packet is also lost, and the third packet is also lost, and the fourth packet is also lost. Actually, why it is? It is because the PC which we have configured it. அப்போ இங்கே நம்ம சப் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா 192.168.10.254/24. எதுக்கு அப்படின்னா VLAN 10க்கு, VLAN 10ஓட சப் இன்டர்ஃபேஸ், ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஸோ VLAN 20க்கு இன்னொரு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கு. அது என்னது, 192.168.20.254/24. இது வந்து எதுக்கு அப்படின்னா VLAN 20ஓட சப் இன்டர்ஃபேஸ். ஓகே, சப் இன்டர்ஃபேஸ் VLAN 10 அண்ட் VLAN 20. ஸோ இதுதான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கேட்வே அட்ரஸாக கொடுக்கணும். இந்த நெட்ஒர்க்கு இதுதான் கேட்வே அட்ரஸ், இந்த நெட்ஒர்க்குக்கு இது கேட்வே அட்ரஸாக கொடுக்கணும். அப்போ யாருக்கு கொடுக்கணும், பிசிக்கு கொடுக்கணும். இதுதான் நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஜஸ்ட் ஓப்பன் த பிசி ஹியர். பிசியை ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் ஐபி கான்ஃபிகரேஷனில் டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுக்கணும், 192.168.10.254 அப்படின்னு கொடுக்கணும். டிஎன்எஸ் சர்வீஸ் நாட் நெசரினா. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அது ஒன்று தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். தென் ஐம் கிவிங் திஸ் ஹியர் அகெயின் ஐபி கான்ஃபிகரேஷன். இது ரெண்டு சேம் நெட்வொர்க் இல்லையா, அதனால 192.168.10.254 இஸ் அ டிஃபால்ட் கேட்வே, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த பிசிக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இந்த பிசிக்கு என்ன கான்ஃபிகர் பண்ணணும், 192.168.20.
254 டேப் அடிச்சுக்கோங்க. அதான் நேம் கான்ஃபிகர் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். தென் ஐபி கான்ஃபிகரேஷன் அதே தான், இதுக்கும் அதே கேட்வே தான். 192.168.20.254. ஸோ கேட்வே வந்து கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுறது ஐபி கான்ஃபிகர் கமாண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் கேட்வே இஸ் தேர், ரைட்? ஸோ சப்நெட் மாஸ்க் பிசியோட ஐபி வெர்ஷன் 4, everything is assigned here. So now you open it there, the same ping at the IP we try to ping now. See, first packet is lost, the second packet is also lost, third is also lost, and fifth is also lost. Okay. Yes, of course. Why it is? We have to do the trunking over here. ஸோ இப்போ என்ன செய்யணும், இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸில் வந்து ட்ரங்க் கொடுக்கணும். யாருக்கு? இது ஆக்சுவலாக 2 சப் இன்டர்ஃபேஸாக பிரியுது. இந்த ஒயர் என்ன பண்ணிட்டோம், 2 பாதையாக பிரிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு டேப் மட்டும் அடிக்கணும். டேப் மாதிரி அடிக்கணும். அந்த ஒயர் வந்து 2ஆக கட் பண்ணி 2 இது கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒரு பகுதியை VLAN 10க்கும் இன்னொரு பகுதியை VLAN 20க்கும் கொடுத்துருக்கோம். அப்போ இது 2ஐயும் பில்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பேர் ட்ரங்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு. ஸோ அந்த ட்ரங்க் பண்ணுறது என்ன செய்யணும், ஸ்விட்ச் போர்ட் மோட்டில் அங்கே என்டர் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/5 என்ட்ரி ஆகிட்டு 5ல் தான் வந்து கனெக்ட் ஆகுது. இதில் நம்ம ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்ட்ரி ஆகிட்டு ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், ட்ரங்க் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கலர் ஆரஞ்சு ஆகிட்டு திரும்ப மாறிடுச்சுன்னா ட்ரங்க் ஆகிடும். ஓகே. ஸோ ட்ரங்க் ஆகி இங்கே க்ரீன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பின் பண்ணி பார்க்கலாம். ரவுட்டர்லேருந்தே பின் பண்ணி அது க்ரீன் ஆன உடனே இம்மிடியேட்டாக பிங்க் ஆகும். க்ரீன் ஆகும்போது we have to wait until it turns into green. Okay, I'm waiting for that. Okay, green ஆயிடுச்சு. இப்போ பிங்க் பண்ணி பார்க்கலாம். See, from the second pocket onwards, it's pinged from the router. So the router can ping that network also. The another network 20 networks நம்ம ping பண்ணி பார்க்கலாம். Maybe the first packet lost, from the second packet onwards it will ping. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ பிசி 0லேருந்து ஐ மீன் 10.1லேருந்து 20.1க்கு பிங் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பிங் பண்ண பார்க்கலாமா? ஸோ லெட் மீ ட்ரை பிங் டு 192.168.20.1. See, it's pinging now. This is inter VLAN. That's it. Very simple. Inter VLAN. ஆக்சுவலாக அது ஒரு VLAN, இது ஒரு சிஎஸ் வந்து ஒரு VLAN, ஐடி வந்து ஒரு VLAN, இது இன்டர் VLAN நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் VLANs பார்க்க முடியும். ஷோ VLANs. So VLAN, you can see the VLAN there. Default VLAN is 1, it's active. இந்த போர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலை. பட் நம்ம யூஸ் பண்ண போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த இன்டர்ஃபேஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ம் 2ம் 10 VLAN, அதோட நேம் CS, 20 VLAN ஐடின்ற நேம், that is ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 and 0/4. இந்த 2 VLANs நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே.